Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 7.1ல் கொஸ்டின் நம்பர் 5 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 6ல் இருந்து ரிமைனிங் கொஸ்டின்லாம் பார்ப்போம், ரைட்? ஸோ 6th கொஸ்டின் என்ன அப்படின்னா, எ ஸ்டோன் இஸ் டிராப்ட் இன்டு எ பாண்ட். பாண்டுனா என்ன? ஒரு சின்ன குளம். ஸோ அந்த குளத்துக்குள்ளே ஒரு கல் போடுறாங்க அப்படின்னா, it causing ripples in the form of concentric circle. ஸோ அப்போ அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே கல்லை போட்டால் என்ன ஆகுதா, இந்த மாதிரி வந்து ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மாதிரி. ஓகே, ஒரு சின்ன கோலம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே கல்லை போட்டால் இந்த மாதிரி வருது. ஓகே, த ரேடியஸ் ஆர் ஆஃப் தி அவுட்டர் ரிப்பிள் இஸ் இன்க்ரீசிங் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறாங்க, ரேடியஸில் நடக்கிற சேஞ்சு எவ்வளோ, 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட். அப்போ ரேடியஸை நம்ம ஆர்னு எடுப்போமா, அப்போ டிஆர் பை டிடி, பிகாஸ் செகண்டில் கொடுத்துருக்கிறதால வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அப்போ டிஆர் பை டிடி வந்து 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட். கொஸ்டினில் இருந்தே நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிடணும் என்ன மெஷர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. தென் when the radius is 5 centimeter, find the rate of changing the total area of distributed water. ஸோ அப்போ டோட்டல் ஏரியாவில் நடக்கிற சேஞ்ச் என்ன, தட் இஸ் தி கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன், let r be the radius of the circle, then what is given, dr by dt is given, which is 2 centimeter per second. இதுதான் சொல்லியிருந்தாங்க. r radius வந்து சென்டிமீட்டரில் இருக்கும், டைமுங்கிறதுனால செகண்ட், dr by dt. so what is the area of the circle, a is equal to pi r square. then differentiate with respect to time, because change in area தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க with respect to time. அப்போ how long, how fast அந்த மாதிரி கொஸ்டின் இருந்தாலே நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது ஏரியாவில் நடக்கிற சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அண்ட் மோரல்லெஸ் நமக்கு இங்கே என்ன இருக்குது, டிஆர் பை டிடி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஆர் பை டிடின்னும் போது லெஃப்ட் சைடு நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் பண்ணால் தான் எனக்கு இதிலேருந்து டிஆர் பை டிடி கிடைக்கும். ஓகே, ஸோ இன்கேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும், டேரெக்டாக 2r மட்டும் இருக்கும், ரேடியஸ் மட்டும் சப்ஸ்டிடியூட் பண்ணால் போதும். பட் நமக்கு டிஆர் பை டிடி கொடுத்துருக்கிறதுனால அப்போ நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டிஆல தான் பண்ண போகிறோம். மேலே வேணால் அது எழுதிக்கோங்க, டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னு. ஸோ அப்போ பை அப்படியே இருக்கும், ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2r இன்ட்டு டிஆர் பை டிடி. ஓகே, தென் 2 pi r இன்ட்டு டிஆர் பை டிடியோட வேல்யூ வந்து 2 சென்டிமீட்டர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ போட்டிங்கன்னா ஃபைனலி டிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு 4 pi r. அதாவது சேஞ்ச் இன் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் 4 pi r. பட் அட் ரேடியஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டரில் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ரேடியஸ் 5 நாங்கள் போட்டிங்கன்னா 4 into 5 20, so 25 centimeter square, 20 pi centimeter square. Centimeter square ஏன் போடுறோம், because it is in the area, ஏரியானா ஸ்கொயர் யூனிட். ஓகே, டிவைடட் பை செகண்ட்ஸ், பிகாஸ் டைமில் இருக்குது, மேலே நமக்கு செகண்டில் கொடுத்துருக்கிறதால செகண்ட். therefore the area of the ripples, that is circle, is increasing at the rate of எவ்வளோ, 20 pi centimeter square per second. so that is the answer for 6th question. then 7th one என்னன்னு பாருங்க, a backcone makes one revolution every 10 seconds. ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு every 10 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு ரெவல்யூஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் தி ஷிப் விச் இஸ் ஆங்கர்டு 5 கிலோமீட்டர் ஃப்ரம் தி ஸ்ட்ரெயிட் ஷோர் லைன். ஸோ அப்போ 5 கிலோமீட்டர் அந்த ஆங்கர் பண்ணியிருக்காங்க அந்த ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு ஃபாஸ்ட் இஸ் தி பீம் மூவிங் அலாங் தி ஷோர் லைன் when it makes an angle of 45 degree with this shore. ஸோ அப்போ 45 டிகிரியில் இருக்கும்போது அதில் நடக்கிற சேஞ்ச் என்ன, how long அப்படின்னு கேட்டிருக்காங்க. how fast the beam is moving along this shore line அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேள்வி. அப்போ டைம் டேக்கன் ஃபார் ஒன் ரெவல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 செகண்ட்ஸ். இது இனிஷியல் அப்சர்வேஷன் 10 செகண்ட். இப்போ இதோட ஆங்கிள் ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம அந்த லைட் பீம் அந்த லைட் ஹவுஸ்க்கு மேலே இருக்கிறத பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ஷீ ஷோர்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறோம். அட் தி ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வி ஆர் டேக்கிங் தட் as எக்ஸ். ஓகே, தென் ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன, dθ பை dt இஸ் ஈக்குவல் டு 2 pi டிவைடட் பை 10. அதாவது ஒரு ஆங்கிள், ஒரு சர்க்கிளோட கம்ப்ளீட் ஆங்கிள் நமக்கு என்ன, 360 டிகிரி. அதாவது 360னா என்ன, 2 pi. ஒரு ரெவால்வேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு மேலே சொல்லியிருக்காங்க, 10 செகண்ட். அப்போ ஒரு ரெவால்வேஷன் போது இட் மேக்ஸ் 360 ஆங்கிள், அதாவது 2 pi டிவைடட் பை 10 பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் யுவர் ஆங்கிளில் நடக்கிற சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், dθ பை dt, 2 pi பை 10. ஸோ அப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், pi பை 5. ஸோ தட் இஸ் தி ஆங்கிள் ஃப்ரம் தி ஃபிகர். ஸோ அப்போ அந்த டயக்ராமில் இருந்து we can observe that tan theta நமக்கு என்ன தெரியும், which is a right triangle, right angle triangle தான் இருக்கும், because it's a lighthouse. ஸோ அப்போ இது 90 டிகிரி தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆங்கிள் இங்கே இருக்குது. tan theta நமக்கு என்ன தெரியும்,
ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ எக்ஸ் டிவைடட் பை 5. அப்போ tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஓஏ. அதாவது ஏபி வந்து நம்மளுக்கு எக்ஸு, ஓஏ வந்து 5, எக்ஸ் பை 5. tan 45 நமக்கு என்ன தெரியும் 1. ஸோ 1 ஈக்குவல் டு எக்ஸ் பை 5. இதை கிராஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 யூனிட். ஸோ அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும் எக்ஸ் பை 5 அப்படின்னு தெரியும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு tan தீட்டா. இது எக்ஸ் வேல்யூ ஃபைனலி சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு tan தீட்டா. இதை கிராஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா டி. பிகாஸ் நமக்கு டி தீட்டா பை டிடியோட வேல்யூ தெரியும். அதே தான் முன்னாடி கொஸ்டினில் சொன்ன மாதிரி அதுதான் நமக்கு இன்ட். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணணும். dx பை டிடி பண்ணிங்கன்னா 5 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். tan தீட்டாவை பண்ணிங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ தீட்டாவை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ டி தீட்டா பை டிடி அப்படின்னு வந்துடும். ஸோ தீட்டா வந்து நமக்கு 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. டி தீட்டா பை டிடியோட வேல்யூ வந்து பை பை 5 மேலே ஃபைன் பண்ணியிருக்கோம், பை டிவைடட் பை 5 அப்படின்னு. ஸோ இங்கே நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், தீட்டாவோட வேல்யூ 1 ரெவல்யூஷனில் நடக்கிற ஆங்குலர் வெலாசிட்டி பை பை 5. ஸோ அதை நம்ம அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ தட் dx பை டிடி பிகம்ஸ் 5 இன்டூ சீக்கன் ஸ்கொயர் 45 இன்டூ பை பை 5. ஸோ சீக்கன் ஸ்கொயர் 45, சீக்கன் 45 என்ன √2. அப்போ √2 ஸ்கொயர் இன்டூ பை பை 5ன்னு வரும். ஸோ √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2. இந்த 5 and 5 are gets cancelled. ஸோ ஃபைனலி you are remained with 2 pi. அப்போ therefore the beam is moving at the rate of 2 pi கிலோமீட்டர் per second. ஸோ பிகாஸ் நமக்கு அது டிஸ்டன்ஸை பற்றி பேசுகிறோம். ஸோ கிலோமீட்டர் dx ரைட், எக்ஸுங்கிறது நம்ம எடுத்திருக்க டிஸ்டன்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ இட் இஸ் இன் கிலோமீட்டர் with respect to time dt, அதனால by second. So that is the answer for question number 7. Okay, then question number 8 என்ன அப்படின்னா, a conical water tank with vertex down 12 meters height as the radius of 5 meter at the top. So இதுதான் அந்த cone shape. Conicalனா என்ன, which is nothing but a cone, right? So அப்போ இந்த கோனோட டோட்டல் ஹைட் எவ்வளோ சொல்கிறாங்க 12 அண்டு ரேடியஸ் வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் தி கிவன் அப்சர்வேஷன் இனிஷியலி. தென் இஃப் தி வாட்டர் ஃப்ளோஸ் இன் டு தி டேங்க் அட் தி ரேட் ஆஃப் 10 cubic மீட்டர் பர் மினிட். இது என்ன யூனிட், என்ன கொடுத்துருக்காங்க, அதுதான் நான் சொன்னேன். கொஸ்டினை பார்த்த உடனே நம்மளுக்கு புரியணும் என்ன மெஷர் கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு இன்ட் ஆக்சுவலி. கியூபிக் மீட்டர் அப்படின்னா என்ன, மீட்டர் கியூப். மீட்டர் கியூப் நம்ம எந்த மெஷருக்கு போடுவோம், வால்யூமுக்கு போடுவோம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு மினிட்ஸ்னு இருக்குது. மினிட்ஸ்னா என்ன, டைமோட யூனிட்டு. ரைட், மீட்டர் கியூப் பை மினிட்னு இருக்குது. அப்போ டிவி பை டிடியோட வேல்யூ தான் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த 10 cubic meter per minute அப்படிங்கிறது. ஓகே, how fast is the depth of the water increasing when the water is 8 meter depth. ஸோ அப்போ அந்த ஹைட்டு இது வந்து 8 மீட்டராக இருக்கும்போது how fast இது வந்து இன்க்ரீஸ் ஆகும், dh by dt என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேள்வி. ஓகே, ஃப்ரம் தி ஃபிகர். ஸோ இப்போ இந்த டயக்ராம்லேருந்து நம்ம என்ன இருக்கலாம், ஆர் பை ஹெச். ஸோ ரேடியஸ், இது ரேடியஸ் டிவைடட் பை ஹைட்டு, இது டோட்டல் ஹைட்டு. ஸோ ரேடியஸ் வந்து நம்மளுக்கு என்ன 5 பை ஹைட் வந்து என்ன 12, டோட்டல் ஹைட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை இங்கே கிராஸ் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 5h டிவைடட் பை 12, ரைட். ஸோ இனிஷியலாக அவங்க கொடுத்துருக்கிறது இதோட ரேடியஸ். ஸோ நம்ம அதை வந்து இந்த இன்பிட்வீனில் உள்ளே இருக்க ரேடியஸை ஃபைன் பண்ணுறதுக்காக we are taking that as ஆர். அப்போ ஆர் ஈக்குவல் டு 5h பை 12 அப்படின்னு வருது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் இஸ் 10 cubic மீட்டர் பர் மினிட். அதாவது டிவி பை டிடியோட ஆன்சர் 10 மீட்டர் கியூப் பர் மினிட். இது வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் கிவன். ஸோ நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறது என்ன, டு ஃபைண்ட் டிஹெச் பை டிடி. அதாவது டெப்த்தில் நடக்கிற சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வென் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 8 இருக்கும்போது. ஓகே, தென் வாட் இஸ் யுவர் வால்யூம் ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் தி கோன் V is equal to 1/3 pi r square h. ஸோ ஆர் பிளேஸில் நம்ம என்ன போடலாம், மேலே வச்சுருக்கோம் r is equal to 5h by 12. பிகாஸ் நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் தான் வேணும், டிஹெச் பை டிடி தான் வேணும். அப்போ எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் மாற்றணும். அதனால் ஆர் வந்து ஹெச்சில் மாற்றுறோம். 5/3 is a constant, just that remains as it is. ஸோ ஆர் பிளேஸில் 5h by 12 the whole square into h. இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன, 5 square is 25, h square divided by 144 into h, pi by 3 into. Okay, then h into h பண்ணிங்கன்னா h cube. So 24 5 into pi divided by 3 into 144. So 3 into 144 அப்படியே வச்சுக்கிறேன். பிகாஸ் நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஐ எம் கெட்டிங் ஒரு 3 கெட்ஸ் கேன்சல். அதுதான் ஐடியா. ஓகே, ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ ரெண்டு பக்கமும் டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிவி பை டிடி என்ன வரும், 25 pi divided by 3 into 144 into h cube பண்ணிங்கன்னா 3h ஸ்கொயர் முடிஞ்சு. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் பண்ணுறதுனால என்ன ஆகும், dh by dt வரும். ஓகே, பிகாஸ் நமக்கு இதுதான் கொஸ்டினோட நீடே, நமக்கு தேவையானதே இதுதான், அது கண்டிப்பாக வரணும். ஓகே, ஸோ அப்போ 25 pi divided by 144, இந்த 3 gets cancel into h square dh by dt is nothing but
dv by dt. நம்ம மேலே வச்சுருக்கோம் dv by dt யோட ஆன்சர் என்ன, dv by dt is equal to 10 and h is equal to 8. ரெண்டையும் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்போ 10 equal to 25 pi divided by 144 into 8 square into dh by dt. ஸோ அப்போ 8 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 64, அங்கே டிவைட் பண்ணுங்க. 144 இங்கே போச்சுன்னா 10 into 144 divided by 25 pi வந்து டினாமினேட்டரில் வந்துடும் into 64 equal to dh by dt. பிகாஸ் நமக்கு தேவை இது மட்டும்தான், dh by dt மட்டும்தான். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 5s are இது 2 times. ஓகே, தென் இதை நம்ம 16 டேபிள்லேயே போடலாம். இல்லை கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஃபோர்த் டேபிளில் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். 1 4s are 4, 24, ஸோ ரிமைனிங் 16. இது என்ன ஆகும், ஸோ 3 4s are 12, ரிமைண்டர் this 36. அகெயின் 4 டேபிளில் பண்ணிங்கன்னா 4, இது வந்து என்ன 9. ஸோ இங்கே இருக்க 2 இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times வரும். அப்போ 9 மட்டும் நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் 5 into 2 10. ஸோ அப்போ 9 into 9 divided by 10 pi. ஸோ dh by dtயில் நடக்கிற சேஞ்ச் என்ன 9 by 10 pi. ஸோ தட் இஸ் தி ஆன்சர். therefore the depth of the water is increasing at the rate of 9 by 10 pi meter per minute. because இது just dh, hங்கிறது என்ன ஹைட்டோட மெஷர், அதனால மீட்டர் by with respect to time இருக்கிறதுனால divided by minute. so that is the answer for this question. okay, so that's all for the 8th question and that's all for this video also. so இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம கொஸ்டின் நம்பர் 8 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். நமக்கு இன்னும் ஒரு 2 கொஸ்டின் இருக்குது இந்த எக்ஸசைஸில். அது ரெண்டையும் நம்ம அப்கமிங் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. thank you, we'll see in the next video. thank you.